ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 20-2-1986. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு பறக்கும் கலை மூலம் அனைவருக்கும் நன்மை. பறக்கும் கலை மூலம் அனைவருக்கும் நன்மை. இன்று விசேஷமாக இரட்டை வெளிநாட்டு குழந்தைகளுக்கு வாழ்த்து சொல்வதற்காக வந்திருக்கிறோம் பாப்தாதா சொல்கிறாங்க. ஒன்று, தூர தேசத்தின் பலவித மதங்களில் சென்றபோதும் அருகில் பாரதத்தில் வசிக்கும் அநேக ஆத்மாக்களை விடவும் விரைவாக தந்தையை அறிந்து கொண்டுட்டீங்க. தந்தையை அறிந்துக்கிறது அப்படின்னா தனது பாக்கியத்தை அடைந்ததற்கான வாழ்த்து. மற்றும் இரண்டாவதா, எப்படி தீவிர வேகத்தில் அறிஞ்சிக்கிட்டீங்களோ அதே மாதிரி தீவிர வேகத்தில் சேவையில் தங்களை ஈடுபடுத்தினீங்க. ஆகையினால சேவையில் தீவிர வேகத்தில் முன்னேறுவதற்கான இரண்டாவது வாழ்த்து, சேவையின் விருத்தியின் வேகம் தீவிரமாக இருந்து கொண்டு இருக்குது. மேலும் இனி வருங்காலத்திலும் இரட்டை வெளிநாட்டு குழந்தைகள் விசேஷமான காரியத்துக்காக நிமித்தமாக ஆவாங்க. பாரதத்தின் நிமித்த ஆதி ரத்ன ஆத்மாக்கள் ஸ்தாபனையின் காரியத்தில் மிகவும் பலமான அஸ்திவாரத்தை அமைத்து காரியத்தினுடைய ஸ்தாபனை செஞ்சாங்க. மற்றும் இரட்டை வெளிநாட்டு குழந்தைகள் நாலாபுரமும் செய்தியை பரப்புவதில் தீவிர வேகமான சேவை செஞ்சாங்க மற்றும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆகினால பாப்தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் வந்த உடனே, ஜென்மம் எடுத்த உடனே மிக விரைவாக சேவையில் முன்னேறி செல்வதற்கான விசேஷ வாழ்த்தினை கொடுத்துட்ருக்குறாங்க. குறைந்த காலத்தில் வெவ்வேறு தேசங்களில் சேவை விஸ்தரிக்கப்பட்டிருக்குது. ஆகினால செய்தியை பரப்புவதற்கான காரியம் சகஜமாக விருத்தி அடைந்து கொண்டு இருக்குது. மேலும் சதா டபுள் லைட் ஆகி இரட்டை கிரீடதாரி ஆவதற்கான முழுமையான அதிகாரத்தை அடைவதற்கான தீவிர புருஷார்த்தத்தை அவசியம் செய்வாங்க. இன்று விசேஷமாக சந்திப்பதற்காக வந்திருக்கிறோம். பாப்தாதா பார்த்துட்ருக்குறாங்க. அனைவருடைய மனதிலும் குஷியினுடைய இசை ஒலித்துட்ருக்குது. குழந்தைகளின் குஷியின் இசை, குஷியின் பாடல் பாப்தாதாவுக்கு கேட்குது. நினைவு மற்றும் சேவையில் ஈடுபாட்டோடு முன்னேறிட்டு இருக்கிறாங்க. நினைவும் இருக்குது, சேவையும் இருக்குது. ஆனால் இப்போ அதிகப்படியாக எது வரப்போகுதுன்னு பாபா கேட்குறா. இரண்டுமே இருந்தாலும் சதா இரண்டினுடைய சமநிலை இருக்கணும். இந்த சமநிலை தன்னையும் மற்றும் சேவையில் பாபானுடைய ஆசீர்வாதங்களை அனுபவம் செய்பவராக ஆக்குது. சேவையின் ஊக்கம் உற்சாகம் இருக்குது. இப்போ இன்னும் கூட சேவையில் நினைவு மற்றும் சேவையின் சமநிலை வைப்பதன் மூலமாக அதிக சப்தம் உலகத்தில் கேட்கும். நன்கு விஸ்தாரம் செஞ்சுருக்கீங்க. விஸ்தாரத்துக்கு பிறகு என்ன செய்யப்படுது? விஸ்தாரத்தோடு கூடவே இப்போ இன்னும் கூட சேவையினுடைய சாரம், அந்த மாதிரி ஆத்மாக்களை நிமித்தமாக ஆக்கணும். அந்த விசேஷ ஆத்மாக்கள் பாரதத்தினுடைய விசேஷ ஆத்மாக்களை எழுப்பணும். இப்போ பாரதத்திலும் சேவையினுடைய வடிவமைப்பு, சமயத்தினுடைய பிரமாணம் முன்னேறி சென்றுக்கிட்டே இருக்கு. அரசியல் தலைவர்கள், தர்ம தலைவர்கள் மற்றும் அதோடு கூடவே நடிகர்கள் கூட தொடர்பில் வந்துட்டுருக்குறாங்க. மீதி யார் இருக்கிறாங்க? தொடர்பில் வந்துட்டுருக்குறாங்க. தலைவர்களும் வந்துட்டுருக்குறாங்க. ஆனால் விசேஷமாக அரசியல் தலைவர்கள் வரை கூட சமீப தொடர்பில் வருவதற்கான சங்கல்பம் உருவாகத்தான் வேண்டும். இரட்டை வெளிநாட்டு குழந்தைகள் அனைவரும் பறக்கும் கலையில் சென்று கொண்டு இருக்கீங்க இல்லையா? ஏறும் கலைஞரும் இல்லைதானே? பறக்கும் கலை இருக்குதா? பறக்கும் கலை இருக்குதுன்னா அனைவருக்கும் நன்மை ஏற்படுவது. எப்போ அனைத்து குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரி பறக்கும் கலை வந்துடுதோ அப்போ அனைவருக்கும் நன்மை, அதாவது மாற்றத்தினுடைய காரியம் முடிவடைஞ்சிடும். இப்போ பறக்கும் கலை இருக்குது. ஆனால் பறப்பதோடு கூடவே பல நிலைகள், அதாவது ஸ்டேஜஸ் இருக்குது. சில நேரம் மிக நல்ல ஸ்டேஜ் இருக்குது. இன்னும் சில நேரம் ஸ்டேஜுக்காக புருஷார்த்தம் செய்கிற ஸ்டேஜ் இருக்குது. சதா மற்றும் பெரும்பான்மையினருக்கு பறக்கும் கலை ஏற்படுதுன்னா முடிவு வந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ குழந்தைகள் அனைவரும் அறிவாங்க, பறக்கும் கலை தான் சிரேஷ்ட ஸ்திதி. பறக்கும் கலைதான் கர்மாதீத ஸ்திதியை அடைவதற்கான ஸ்திதி. பறக்கும் கலைதான் தேகத்தில் இருந்தவாறே தேகத்திலிருந்து விலகியும்
சதா பாபா மற்றும் சேவை மீது அன்பு கொண்ட ஸ்திதி. பறக்கும் கலைதான் பாக்கியத்தை தரும் வள்ளல் மற்றும் வரதானங்களை வழங்கும் வள்ளலின் ஸ்டேஜினுடைய ஸ்திதி. பறக்கும் கலைதான் நடமாடும் போதும் சுற்றி வரும்போதும் பரிஸ்தா மற்றும் தேவதை 2 ரூபங்களினுடைய சாட்சாத்காரம் செய்விப்பதற்கான ஸ்திதி. பாபா சொல்கிறாங்க, பறக்கும் கலைதான் சிரேஷ்ட ஸ்திதி, கர்மாதீத ஸ்திதியை அடைவதற்கான ஸ்திதி, தேகத்தில் இருந்தவாறே தேகத்திலிருந்து விலகி சதா பாபா மற்றும் சேவை மீது அன்பு கொண்ட ஸ்திதி. பாக்கியத்தை தரும் வள்ளல் மற்றும் வரதானங்களை வழங்கும் வள்ளலின் ஸ்டேஜினுடைய ஸ்திதி. நடமாடும் போதும் சுற்றி வரும்போதும் பரிஸ்தா மற்றும் தேவதை 2 ரூபங்களினுடைய சாட்சாத்காரம் செய்விப்பதற்கான ஸ்திதி அப்படின்னு பறக்கும் கலை பற்றி பாபா சொல்கிறாங்க. பறக்கும் கலை சர்வ ஆத்மாக்களையும் பிச்சைக்கார நிலையில் இருந்து விடுவித்து பாபாவினுடைய ஆஸ்திக்கு அதிகாரி ஆக்குவது. ஆத்மாக்கள் அனைவரும் அனுபவம் செய்வாங்க. ஆத்மாக்களாகிய நம் அனைவரினுடைய இஷ்ட தேவ் மற்றும் இஷ்ட தேவிகள் மற்றும் நிமித்தமாக ஆகியிருக்கிற அநேக தேவதைகள் அனைவருமே இந்த பூமியில் அவதரிச்சிருக்கிறாங்க. சத்தியுகத்திலும் அனைவரும் சத்கதியில் இருப்பாங்க. ஆனால் இந்த சமயம் உள்ள ஆத்மாக்கள் அனைவருக்கும் நீங்கள் சத்கதி அளிக்கிறவங்க. எப்படி எந்த ஒரு ட்ராமாவும் முடிவடையுதுன்னா கடைசியில் நடிகர்கள் அனைவருமே உன்னால் மேடையில் வந்துடுவாங்க. ஆக இப்போ கல்பத்தின் ட்ராமா முடிவடையும் சமயம் வந்துட்டுருக்குது. முழு உலகத்தினுடைய ஆத்மாக்களுக்கும் கனவுல அல்லது ஒரு வினாடியினுடைய ஜொலிப்பில் அல்லது பிரத்யட்சத்தாவிற்கான நாலாபுரமும் எழும் சப்தத்தின் மூலமாக இந்த சாட்சாத்காரம் அவசியம் நடைபெறும். அதாவது இந்த டிராமாவின் ஹீரோ பாட்டுதாரிகள் மேடையில் பிரத்யட்சமாகிட்டாங்க. பூமியினுடைய நட்சத்திரங்கள் பூமியின் மீது பிரத்யட்சமாகிட்டாங்க. அனைவரும் அவங்கவுங்க இஷ்ட தேவர்களை அடைந்து மிகுந்த குஷி அடைவாங்க. அவர்களிடமிருந்து உதவி கிடைக்கும். இரட்டை வெளிநாட்டினரும் கூட இஷ்ட தேவிகளில் உள்ளாங்க இல்லையா? அல்லது பொன் விழாக்காரர்களாக இருக்கீங்களான்னு கேட்குறாங்க பாபா. நீங்களும் கூட அதில் இருக்கிறீர்களா அல்லது பார்ப்பவர்களாக இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. எப்படி இப்போ பொன் விழாவினுடைய காட்சியை பார்த்தீங்க, இதுவோ ஒரு ரமணீகரமான பாகத்தை நீங்கள் நடிச்சிங்க. ஆனால் இப்போ கடைசி காட்சி எப்போ நடைபெறுமோ அதிலும் நீங்கள் சாட்சாத்காரம் செய்விப்பவராக இருப்பீங்களா அல்லது பார்ப்பவர்களாக இருப்பீங்களான்னு பாபா கேட்குறாங்க. என்னவாக இருப்பீங்கன்னு கேட்குறாங்க. ஹீரோ நடிகர்கள் இல்லையா நீங்கள்? அந்த காட்சி எப்படி இருக்கும் அப்படின்னு இப்போ வெளிப்படுத்துங்க. இந்த கடைசி காட்சிக்காக இப்போதுல இருந்தே திரிகால தரிசியாகி பாருங்க. எத்தகைய அழகிய காட்சியாக இருக்கும் மற்றும் நாம் எவ்வளோ அழகாக இருப்போம். அலங்கரிக்கப்பட்ட திவ்ய குண மூர்த்தி பரிஸ்தாவிலிருந்து தேவதை. இதற்காக இப்போதிருந்தே தன்னை சதா பரிஸ்தா ரூப ஸ்திதியின் அபியாசத்தினால முன்னேற்றத்தில் கொண்டு செல்லுங்க. 4 விசேஷ பாடங்களான ஞானமூர்த்தி, நிரந்தர நினைவு மூர்த்தி, சர்வ திவ்ய குணமூர்த்தி. ஒரு திவ்ய குணம் குறைவாக இருந்தாலும் 16 கலைகள் நிரம்பியர்னு சொல்ல மாட்டாங்க. 16 கலைகள் சர்வம் மற்றும் சம்பூர்ணம். இந்த 3க்கும் மகிமை இருக்குது. 16 கலைகள், சர்வம் மற்றும் சம்பூர்ணம், இந்த 3க்கும் மகிமை இருக்குதுன்னு பாபா சொல்கிறாங்க. சர்வகுண சம்பன்னம் அப்படின்னு சொல்கிறீங்க, சம்பூர்ண நிர்விகாரின்னு சொல்கிறீங்க, மேலும் 16 கலை சம்பன்னம்னு சொல்கிறீங்க. 3 சிறப்புகளும் வேணும். 16 கலை அப்படின்னா சம்பன்னமாகவும் வேணும், சம்பூர்ணமாகவும் வேணும் மற்றும் அனைத்தும் இருக்கணும். ஆக இதை சோதிச்சு பாருங்கன்னு பாபா சொல்கிறாங்க. கேட்டீங்க இல்லையா? இந்த வருடம் நீண்ட கால கணக்கின்படி சேமிப்பாவதற்கானது. பிறகு நீண்ட கால கணக்கு முடிவடைந்து விடும். பிறகு கொஞ்ச காலம் என்று சொல்ல வேண்டி வரும். நீண்ட காலம் கிடையாது, நீண்ட கால புருஷார்த்தத்தினுடைய லைனில் வந்துடுங்க. அப்போ தான் நீண்ட கால ராஜ்ய பாக்கியத்தை அடைவதற்கு அதிகாரியாக ஆவீங்க. 2-4 பிறவிகள் கூட குறைந்து விடுமானால் நீண்ட காலத்தினுடைய எண்ணிக்கையில் வராது. அதாவது சத்திக ஆரம்பத்தில் முதல் பிறவி இருக்கணும் மற்றும் முதல் இயற்கையின் சிரேஷ்ட சுகம் இருக்கணும். 1 ஆக இருக்கணும், அனைத்திலும் 1 என இருக்கணும். அதற்காக என்ன செய்யணும்? சேவையும் நம்பர் 1, ஸ்திதியும் நம்பர் 1. அப்போ தான் 1 வருவீங்க இல்லையா?
ஆக சத்திக ஆரம்பத்தில் வரக்கூடிய நம்பர் 1 ஆத்மாவுடன் கூட பாற்று நடிப்பவராகவே சகாப்தத்தையும் நீங்கள் தான் ஆரம்பித்து வைப்பீங்க. முதல்ல பிறவி எடுப்பவர் தான் முதல் தேதி, முதல் மாதம், முதல் ஆண்டை ஆரம்பித்து வைப்பாங்க. ஆக இரட்டை வெளிநாட்டினர் நம்பர் 1 வருவீங்க இல்லையா? நல்லது. பரிஸ்த ஆடையை அணிந்து கொள்வதற்காக வர்றீங்க இல்லையா? இது ஜொலிக்கின்ற ஆடையாகும். இந்த ஸ்மிருதி மற்றும் சொரூபமாக ஆவது அப்படின்னா பரிஸ்த ஆடையை அணிந்து கொள்வது. ஸ்மிருதி மற்றும் சொரூபம் ஆவது அப்படின்னா பரிஸ்த ஆடையை அணிந்து கொள்வது. ஜொலிக்கின்ற பொருள் தூரத்தில் இருந்தே கவர்ந்து இழுக்கும். ஆக இந்த பரிஸ்தா ஆடை அப்படின்னா பரிஸ்தா சொரூபம் தூரம் வரைக்கும் கூட ஆத்மாக்களை கவர்ந்து இழுக்கும். இன்று யூகேவினுடைய வாய்ப்பு. யூகேக்காரர்களுடைய சிறப்பு என்ன? லண்டனை சத்திகத்திலும் கூட ராஜதானி ஆக்குவீங்களா அல்லது வெறுமனே சுற்றுலா இடமாக ஆக்குவீங்களா? யுனைடெட் கிங்டம் இல்லையா? அங்கேயும் ராஜ்யத்தை உருவாக்குவீங்களா அல்லது ராஜாக்கள் சென்று சுற்றி வருவீர்களா? பிறகும் பெயர் கிங்டம் என்று தான் சொல்கிறாங்க. ஆக இந்த சமயம் சேவையினுடைய ராஜ்யமோ இருக்கவே செய்து வெளிநாடுகள் அனைத்தினுடைய சேவைக்கும் ராஜதானியோ நிமித்தமாக இருக்குது. கிங்டம் என்ற பெயரும் சரிதான் இல்லையா? அனைவரையும் யுனைடெட் செய்கிற கிங்டம், அதாவது ஒற்றுமைப்படுத்துகிற கிங்டம். ஆத்மாக்கள் அனைவரையும் பாபாவோடு சந்திக்க வைக்கிற ராஜதானி. யூகேக்காரர்களுக்கு பாபா சொல்கின்றார், யூகேயாக இருக்கிறவங்க, யூகே என்றால் ஓகேயாக இருக்கிறவங்க. எப்பொழுதாவது யாரிடமாவது கேட்பீங்க அப்படின்னா ஓகே அப்படி தானே, ஆம் இருந்தால் சரிதான் என்று நீண்ட பெருமூச்சோடு அந்த மாதிரி சொல்ல மாட்டீங்க. ஆம், மேலும் எப்பொழுது சரியாக இருக்கீங்களோ அப்போ சொல்கிறீங்க ஆம். ஓகே ஓகே சொல்வதில் வித்தியாசம் இருக்குது. ஓகே சொல்வதில் வித்தியாசம் இருக்குது. ஆக சங்கமிக ராஜதானியில் ராஜ்ய அதிகாரிகள், அதாவது ராஜ குடும்பத்தின் ஆத்மாக்கள் தயாராவதற்கான பிரேரணை நாலாபுரமும் பரவணும். ஆக ராஜதானியில் ராஜ்ய அதிகாரிகளை உருவாக்குவதற்கான ராஜ்ய ஸ்தாபனை ஆகுது இல்லையா? பாப்தாதா ஒவ்வொரு தேசத்தினுடைய சிறப்பை விசேஷம் ரூபத்தில் நினைவு செய்கிறாங்க. மேலும் சிறப்புகள் மூலம் சதா முன்னேற செய்கிறாங்க. பாப்தாதா பலவீனங்களை பார்ப்பது கிடையாது, வெறுமனே சமீட்சை செய்கிறாங்க. மிக நன்றுன்னு சொல்லியே மிக நன்றாக ஆகிடுவீங்க. பலவீனமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் பலவீனமாக ஆகிடுவீங்க. ஒன்று முதல்ல பலவீனமாக இருக்கிறாங்க, வேறு யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா மூர்ச்சையாகிடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு சிரேஷ்ட ஸ்மிருதியின் சிறப்புகளின் ஸ்மிருதி என்ற சஞ்சீவி மூலிகை கொடுங்க. அப்போ மூர்ச்சையிலிருந்து தெளிந்து சுய உணர்வு பெற்றுடுவாங்க. சஞ்சீவி மூலிகை அனைவரிடம் இருக்கு இல்லையா? ஆக சிறப்புகளின் சொரூபத்தின் கண்ணாடியை அவர்களுக்கு முன்னால் வைங்க. ஏன்னா ஒவ்வொரு பிராமண ஆத்மாவும் விசேஷமானவங்க, கோடியில் ஒருவர், ஆகவே விசேஷமானவங்க. அந்த சமயத்தில் மட்டும் தங்களுடைய சிறப்பை மறந்துடுறாங்க. அவங்களுக்கு நினைவுபடுத்துவதால் விசேஷ ஆத்மாவாக ஆயிடுவாங்க. மேலும் எவ்வளவு விசேஷத்தன்மையினுடைய வர்ணனை செய்வீங்களோ அவங்களுக்கு தங்களின் பலவீனங்கள் தாமாகவே மிக தெளிவாக அனுபவமாகும். நீங்கள் சொல்ல வேண்டிய தேவை இருக்காது. நீங்கள் யாருக்காவது அவர்களது பலவீனத்தை சொல்வீங்க அப்படின்னா அவங்க மறைப்பாங்க. நான் அந்த மாதிரி இல்லைன்னு மறுப்பாங்க. நீங்கள் சிறப்புகளை சொல்லுங்கள். எதுவரை பலவீனங்களை தாங்களாகவே அனுபவம் செய்யவில்லையோ அதுவரை மாற்றம் வராது. 50 ஆண்டுகளாக நீங்கள் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் சரி. எனவே இந்த சஞ்சீவி மூலிகை மூலம் மூர்ச்சை அடைந்தவர்களையும் உணர்வு பெற்றவர்களாக ஆக்கி பறந்து கொண்டே செல்லுங்க மற்றும் மற்றவர்களையும் பறக்க வைங்க. இதைத்தான் யூகே செய்யுது இல்லையா? நல்லது. லண்டனில் இருந்து வேறு இடங்களுக்கு எவ்வளோ பேர் சென்றிருக்கிறாங்க? பாரதத்தில் இருந்தோ சென்றிருக்காங்க. லண்டனில் இருந்து எவ்வளோ பேர் போயிருக்காங்க? ஆஸ்திரேலியாவில் இருந்து எவ்வளோ பேர் போயிருக்காங்க? ஆஸ்திரேலியாவும் கூட விருத்தியை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் எங்கெங்கே சென்றனர்? ஞான கங்கைகள் எவ்வளோ தூரத்தில் பாய்ந்து செல்லுதோ அவ்வளோ நல்லது. யூகே, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, ஐரோப்பாவில் எவ்வளோ சென்டர்கள் இருக்குது. அனைவரும் அவங்கவுங்க எண்ணிக்கையை சொன்னாங்க. அதாவது விருத்தி அடைஞ்சிட்ருக்குறாங்க. இப்போ ஏதாவது விசேஷ இடம் மிச்சம் இருக்குதான்னு பாபா கேட்குறாங்க. நிறைய இருக்குதுன்னு அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. நல்லது, அதற்கான திட்டமும் உருவாக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? வெளிநாடுகளுக்கு இந்த லிஃப்ட் இருக்குது. மிக சுலபமாக சென்டர்களை திறக்க முடியும். லௌகீக சேவையும் செய்ய முடியும் மற்றும் அலௌகீக சேவைக்கும் நிமித்தமாக்க முடியும். பாரதத்தில் பிறகும் அழைப்பிற்கு இணங்க சென்டர் ஸ்தாபனை ஆவதற்கான சிறப்பு இருக்குது. ஆனால் வெளிநாடுகளில் தாங்களே
தங்களுக்கு அழைப்பு கொடுத்து கொள்கிறாங்க. அழைப்பு கொடுப்பவரும் பெற்றுக்கொள்பவரும் தாங்கள் தான். இதுவும் சேவையில் விருத்தி சுலபமாக ஏற்படுவதற்கான ஒரு லிஃப்ட் கிடைச்சிருக்கு. எங்கே நீங்கள் போனாலும் 2-3 பேர் சேர்ந்து அங்கே ஸ்தாபனைக்கு நிமித்தமாக முடியும் மற்றும் ஆகிக்கொண்டே இருப்பீங்க. இது ட்ராமா அனுசாரம் கிஃப்ட் என்றாலும் சரி லிஃப்ட் என்றாலும் சரி கிடைச்சிருக்குது. ஏன்னா கொஞ்சம் சமயத்தில் சேவையை முடிக்கணும் அப்படின்னா தீவிர வேகம் இருக்கணும். அப்போ தான் சமயத்தில் முடிவடையும். பாரதத்தினுடைய விதி மற்றும் வெளிநாட்டின் விதிக்கிடையில் வேறுபாடு இருக்குது. ஆகையினால வெளிநாட்டில் விரைவில் விருத்தி ஆகிட்டு இருக்குது மற்றும் ஆகிக்கொண்டே இருக்கும். ஒரே நாளில் அநேக சென்டர்கள் திறக்கப்பட முடியும். நாலாபுறமும் வெளிநாடுகளில் நிமித்தமாக இருக்கும் வெளிநாட்டினருக்கு சேவை செய்வதற்கான வாய்ப்பு சுலபமாக உள்ளது. பாரதவாசிகளுக்கு பாருங்கள், விசா கிடைப்பதும் கூட கஷ்டமாக இருக்குது. ஆகவே அங்கே இருப்பவர்களே அங்குள்ள சேவைக்கு நிமித்தமாகிறாங்க. அதனால் இது சேவைக்கான வாய்ப்பு. எப்படி கடைசியில் வந்தாலும் வேகமாக செல்வதற்கான வாய்ப்பு இருக்குதோ அதே போல் சேவைக்கான வாய்ப்பும் வேகமாக கிடைச்சிருக்குது. அதனால் புகார் இருக்காது. நாங்கள் பின்னால் வந்தோம் என்று பின்னால் வருகிறவர்களுக்கு வேகமாக போவதற்கான வாய்ப்பும் கூட விசேஷமாக இருக்குதுன்னு பாபா சொல்கிறாங்க. ஆகையினால் ஒவ்வொருவரும் சேவாதாரி. அனைவரும் சேவாதாரிகளா அல்லது சென்டரில் இருக்கக்கூடிய சேவாதாரிகளான்னு கேட்குறாங்க. எங்கே இருந்தாலும் சேவையின்றி நிம்மதி இருக்காது. சேவைதான் நிம்மதிக்கான தூக்கம். நிம்மதியாக தூங்குவதை தான் வாழ்க்கைன்னு சொல்லப்படுது. சேவைதான் நிம்மதியான நித்திரையினாலும் சரி உறக்கம்னாலும் சரி. சேவை இல்லை அப்படின்னா நிம்மதியான தூக்கம் இல்லை. கேட்டீங்க இல்லையா? சேவை என்பது வாய்மொழியினால் செய்வது மட்டுமல்ல, ஒவ்வொரு வினாடியும் சேவை, ஒவ்வொரு சங்கல்பத்திலும் சேவை. யாரும் இதை சொல்ல முடியாது. பாரதவாசியாக இருந்தாலும் சரி வெளிநாட்டில் இருக்கும் பிராமணராயினும் சரி சேவைக்கு வாய்ப்பில்லைன்னு சொல்ல முடியாது. நோய்வாய்ப்பட்டு இருந்தாலும் கூட மனதால் செய்யும் சேவை, வாயுமண்டலத்தை உருவாக்கும் சேவை, வைப்ரேஷன்களை பரப்புகின்ற சேவையோ செய்ய முடியும். ஏதாவது ஒரு சேவை செய்யுங்க. ஆனால் சேவையில் தான் இருக்கணும். சேவை தான் வாழ்க்கை. பிராமணர் என்பதன் அர்த்தமே சேவாதாரி என்பது தான். நல்லது. சதா பறக்கும் கலை, அனைவருக்குமான நன்மை அப்படிங்கிற இந்த ஸ்திதியில் நிலைத்திருக்கக்கூடிய, சதா தன்னை பரிஸ்தாவாக அனுபவம் செய்யக்கூடிய, சதா உலகத்துக்கு முன்னால் இஷ்ட தேவ் ரூபத்தில் பிரத்யட்சமாகக்கூடிய தேவ ஆத்மாக்கள், சதா தன்னை விசேஷ ஆத்மானு புரிஞ்சுக்கிட்டு மற்றவர்களுக்கும் கூட விசேஷ தன்மையினுடைய அனுபவம் செய்விக்கக்கூடிய விசேஷ ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே சொல்கிறாங்க. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே கூறுவோம். பாட்டிகளோடு அவ்யக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க. சதா தன்னை கர்ம யோகி அப்படின்னு அனுபவம் செய்கிறீங்களான்னு பாப்தாதா கேட்குறாங்க. கர்ம யோகி அப்படின்னா ஒவ்வொரு கர்மம் செய்யும் போதும் நினைவு யாத்திரையில் சதா இருப்பது. இந்த சிரேஷ்ட காரியத்தை சிரேஷ்ட தந்தையின் குழந்தைகள் தான் செய்கிறாங்க மற்றும் சதா வெற்றி கொள்கிறாங்க. நீங்கள் அனைவரும் கர்ம யோகி ஆத்மாக்கள் இல்லையா? கர்மத்தில் இருந்து கொண்டே விலகியும் அன்பானவராகவும் சதா இதே அபியாசத்தின் மூலம் தன்னை முன்னேற்றத்தில் கொண்டு செல்லணும். சுயத்தோடு கூடவே உலகத்தினுடைய பொறுப்பு அனைவர் மீதும் இருக்குது. ஆனால் இவை அனைத்தும் ஸ்தூல சாதனங்கள். கர்மயோகி வாழ்க்கை மேலும் முன்னேறிக்கொண்டே மற்றவர்களையும் முன்னேற வைத்து கொண்டே செல்லுங்க. இந்த வாழ்க்கை தான் மிக அன்பான வாழ்க்கை. சேவையும் இருக்கணும், குஷியும் இருக்கணும், இரண்டும் கூடவே இருக்குது. சரிதானே? பொன் விழாவோ அனைவருக்குமானது. பொன் என்றால் சதா பிராப்தமான ஸ்திதியில் நிலைத்திருக்கிறவங்க. ஆக சதா தன்னை இந்த சிரேஷ்ட ஸ்திதியின் மூலம் முன்னேற வைத்து கொண்டே செல்லுங்கள். அனைவரும் சேவையை நல்லபடியாக செஞ்சுருக்கீங்க இல்லையா? சேவைக்கான வாய்ப்பும் கூட இப்போ தான் கிடைச்சிருக்கு. பிறகு இந்த வாய்ப்பு முடிந்து போகும். ஆகவே சதா சேவையில் முன்னேறிக்கிட்டே செல்லுங்க. நல்லது. பாபா வரதானம் கொடுக்குறாங்க. தந்தையின் குடைநிழலின் அனுபவத்தின் மூலம் விக்ன விநாசக் என்ற பட்டத்தை பெறக்கூடிய அனுபவ மூர்த்தி ஆகுக. அனுபவ மூர்த்தி ஆகணும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க, தந்தையின் குடைநிழலின் அனுபவத்தின் மூலமாக விக்ன விநாசக்ங்கிற பட்டத்தை பெறணும். எங்கே தந்தை உடன் இருக்கிறாங்களோ அங்கே யாராலும் எதுவுமே செய்ய முடியாது. இந்த துணையினுடைய அனுபவம் தான் குடைநிழலாக ஆயிடுது. எங்கே தந்தை உடன் இருக்கிறாங்களோ அங்கே யாராலும் எதுவுமே செய்ய முடியாது. இந்த துணையினுடைய அனுபவம் தான் குடைநிழலாக ஆகுதுன்னு பாபா சொல்கிறாங்க. பாப்தாதா எப்பொழுதுமே குழந்தைகளை பாதுகாக்கவே செய்கிறாங்க. உங்களை அனுபவி ஆக்குவதற்காகவே பேப்பர்கள் வருது. அதனால் புரிஞ்சுக்கணும்,
இந்த பேப்பர்கள் அடுத்த வகுப்புக்கு முன்னேற செய்வதற்காக வந்துட்டுருக்குது. இதன் மூலம்தான் சதா காலத்துக்கும் விக்ன விநாசக்குங்கிற டிகிரி மற்றும் அனுபவ மூர்த்தியாவதற்கான வரதானம் கிடைச்சிடும். இப்போ யாராவது கொஞ்சம் குழப்பம் விளைவிக்கிறாங்க அல்லது விக்னத்தை ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னா மெதுவாக குளிர்ந்து போவார்கள். பாபா ஸ்லோகனில் சொல்கிறாங்க, யார் சமயத்தில் சகயோகி ஆகிறாங்களோ அவங்களுக்கு 1க்கு பல மடங்கு பலன் கிடைச்சிடும். யார் சமயத்தில் சகயோகி ஆகிறாங்களோ அவங்களுக்கு 1க்கு பல மடங்கு பலன் கிடைச்சிடும். நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.